சண்டே அவுட்டிங் தான், ஒரு டிவோஷனல் ட்ரிப் மாதிரி, ஒரு லாங் ட்ரைவ். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பிரைட் மெரூன் ஷேட். ஸோ இது வந்து லிப் லைனராக யூஸ் பண்ணிவிட்டு மெபிலனோடது மோர் ரூபி. ஸோ இது வந்து டார்க்கர் ஸ்கின் டோன், மீடியம் டார்க்கர் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மேக்கப் போட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்ல டார்க்காக அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மேக்கப் போடலன்னா லைட்டாக கொஞ்சம் டேப் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் மேக்கப் எதுவும் போடல, ஐலைனர் அப்புறமா வந்து காஜல் தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து லைட்டாக லிப் லைனர் மட்டும் போட்டுட்டு லைட்டாக போட்டேன். மேக்கப் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் டார்க்காக போடுவேன். நான் ஃபஸ்ட்டு காலையில் ஏஞ்சோடனே இந்த செடியெலாம் கொண்டு போய் மேலே வச்சுருந்தேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஆகுது. இந்த ஜேட் பிளான்ட்டுக்கு வந்து டைரக்ட் சன் வேணும். ஸோ அதனால் மேலே வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ஷோலிங்கரில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி டெம்பிள் தான். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 1100 மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி சாமியை பார்க்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரோப் காரும் அவைலபிளாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 1000 பேருக்கு தான் சொன்னாங்க. நாங்கள் போகும்போது அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதால் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே போனோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது நீங்கள் ஒரு பேக்கில் ஸ்நாக்ஸோ இல்லாட்டா வாட்டர் பாட்டிலோ நீங்கள் வாங்குகிற அர்ச்சனைக்கு ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா பேக்கில் வச்சா சேஃப். ஆனால் குரங்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பூ, துளசி, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே பிடுங்கி குடிச்சிடும். நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டா உண்டு. இல்லாட்டா பேக்கே கூட நம்ம கிட்டேருந்து பிடுங்க ட்ரை பண்ணோம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பேக்கு காலியாக ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ நாங்கள் சாமியை அங்கே பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து திருத்தணி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஷார்ட் ரூட்டில் திருத்தணிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வந்தோம். கூட்டம் வந்து நார்மல் தான், நார்மல் தரிசனத்தில் ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 100 ருபீஸில் போனோம். ஏன்னா இந்த கோவில் ஃபஸ்ட் கோவில் ஏறி போனதே வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் சாமியை பார்த்துட்டு கீழே வந்துட்டு நாங்கள் திருவள்ளூரில் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ டின்னர் சாப்பிடும் போது மணி 8 o'clock, வீட்டுக்கு வரப்போது கிட்டத்தட்ட 11 o'clock ஆகிடுச்சு.